நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். செய்யக்கூடிய நேரமும் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதே மாதிரி குறைவான பொருட்கள் வச்சு சீக்கிரத்துலேயே பண்ணிடலாம். இது வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு சாப்பாடாக இருக்கும். இது கூட தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொரியல் வறுவல் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக 2 அப்பளம் பொரித்து வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க, தோல் சீவிட்டு. அடுத்து இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்ட பிறகு இது கூட 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 4-5 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். தாளிதம் நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் லேசாக வதங்கி வரும்போது இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் லேசாக வதங்கி வரும்போது இது கூட ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மோர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. மோர் குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு நிமிஷம் கொதிச்சா கூட போதும். ஃபைனலாக இது கூட தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான மோர் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. நான் இன்றைக்கி இது கூட காரசாரமான வெண்டைக்காய் வறுவல் வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன். வெண்டைக்காய் வறுவல் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.